எனக்கு ஏய், நம்ம பூஜைக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா நம்மளுக்கு எதனா ஆயிடுமா? சாமியார் சொல்லி இருந்தாரு. கம்முன்னு இருடி நீ வேற. கா நம்ம சாப்பிட்டோம்னா மொத்தம் காலி ஆயிடும் அப்படின்றதுக்காக சாமியார் அந்த மாதிரி சொல்லிருப்பாரு. நம்ம எது சீக்கிரமா சாப்பிடணும் என்ன பண்றது, காலி ஆயிடுமே, அவங்களுக்கு சாப்பிடறதுக்கு இருக்காதே அப்படின்னு சொல்லிருப்பாரு. அதெல்லாம் ஒன்னில ஏத்து அப்ப போக்கா. ஏம்மா உன் பேச்சு கேட்டேன்னு வச்சுக்கோ, நான் தான் அப்புறம் திட்டு வாங்கணும். நீ வேற கம்முன்னு இரு. நான் போறேன் தாமராக்கா கிட்ட. அவங்க எதனா வேலைக்குள்ள சொல்லுவாங்க. நீ கம்முனுருமா. நீ போத்து விட்டு நீ எஸ்கேப் ஆயிடுவே. நீ தாமராக்கா எதனா வேலை இருந்தா சொல்லு, டக்கு செஞ்சு முடிக்கிறேன். அம்மா எந்த வேலையும் எல்லாம் முடிஞ்சிச்சுமா. மீன் மட்டும் தான் போட்டு எடுக்கணும், பொரிச்சு எடுக்கணும். மிச்ச வேலை எல்லாம் முடிஞ்சிச்சு, ஒண்ணும் இல்ல. அப்புறம் அந்த முட்டை பிரியாணி வேற சொன்னாரு சாமியாரே, அது கலக்கி வைக்கணும். மட்டன் கூட செஞ்சு முடிச்சாச்சு, எதுவும் இல்லம்மா. இப்ப பூஜைக்கு நேரம் கிளம்ப வேண்டியதான் நம்ம. அக்கா நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டாக்கா. காலையில இருந்து நான் குளிக்கல. அப்புறம் எதனா சொல்ல போறாங்கக்கா. குளிக்கணுமா என்னக்கா ஏதாவது கேட்டு சொல்லலாம்க்கா. அப்புறம் குளிக்காம ஏன் வந்தம்மா பூஜைக்குன்னு கேட்க போறாங்கக்கா. எனது காலையில இருந்து குளிக்கலையா? குளிக்காமையா டிப் டாப்பா ரெடி ஆயிட்டு வரீங்க வெளியே நீங்க? அவன் உடம்போட குளிச்சுட்டு வந்திருப்பா, தலைக்கு குளிக்கலையா அதை கேக்குறான். உடனே வந்துருவேன். வாய நார வய தூக்கின்னு